ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பேச போறோம். ஒன்று, நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த சிஎம் விஜய் கரூருக்கு போறதை பத்தி நம்ம பேச போறோம். ரெண்டாவது, கிருஷ்ணகிரி அந்த தென்பண்ணையாற்று அந்த சாயக்கழிவுகள், அதாவது ஃபேக்டரி வேஸ்ட், இதனால அந்த நீர் ரொம்ப மாசுபாயிருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப ரீசெண்டா பார்க்கணும். அது என்னன்னு பார்க்க போறோம். வாங்க டக்கு இதை பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம பயனுள்ள விஷயங்களை நிறைய நம்ம சேனல்ல பேசிட்டு, இதுக்கு நீங்க ஆதரவு நிறைய தரணும். நம்ம ஏதோ ஒரு சின்ன சேனல், இதுல நம்ம பேசுறதால என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா, நம்ம கூட இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம குரலை உயர்த்தி, நமக்கு இது பிரச்சனை, எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு கூப்பிடுறது, நம்ம குரலால கூப்பிட்டா கொஞ்சம் தொலைவு கேட்கும். ஒரு மைக் வச்சு கேட்டா ஒரு ஊர் வரைக்கும் கேட்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த சோசியல் மீடியான்றது உலகம் பூரா நம்ம குரலை ஓங்கி ஒழிக்க செய்கிற ஒரு ஒளிபெருக்கி, ஒரு ஆயுதம். இது ஒவ்வொரு கருத்தர் கையிலையும் இருக்கிற ஒரு ஆயுதம். இத நம்மளுடைய கருத்துக்களை, நமக்கு எது பிரச்சனை, நியாயமா இங்க இருக்கிறவங்க எதை பார்க்கணும், எதை சுட்டி காட்டணும் அப்படின்ற நம்மளுடைய தனி மனித கடமையை நாம இது மூலமா இந்த உலகத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இது ஒவ்வொருத்தரும், சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை இந்த மாதிரி சொல்லணும். ஒரு கருத்து சரியான கருத்து, இது தேவையான கருத்துக்களை நாம பல பேர் சொல்லும் போது அது அரசாங்கத்துக்கிட்டையும் வெளி உலகத்துக்கிட்டையும் அதனுடைய முக்கியத்துவம் தெளிவா தெரியும். ஓ, இவ்வளவு பேர் இதை சொல்றாங்க, இதை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னுட்டு. அப்படிதான் இப்ப இருக்கிற ஆட்சி மாற்றங்களா இருக்கட்டும், பல விஷயங்கள் இதை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அதனால நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படின்னதான் இது போன்ற முக்கியமான, ரொம்ப முக்கியத்துவமான, ஆக்கப்பூர்வமான வீடியோக்களை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், நம்ம சிஎம் கரூருக்கு போயிருக்காரு. அதுக்கு பாராட்டுகள். நானும் இப்போதான் பார்த்தேன். கரூருக்கு போய் அவர் என்ன மாதிரி பேசுறாரு, என்னத்த சொல்றாரு, என்னத்தை அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு. முழு சந்திரமுகியா மாறி இருக்கிற கங்காவை பாத்தியா அப்படின்னுட்டு சந்திரமுகியில வசனம் வரும் மாதிரி தான் முழு அரசியல்வாதியா மாறி இருக்கிற விஜய நான் அந்த கரூர் சம்பவத்துல பார்த்தேன். ஏன்னா கரூர் சம்பவம் பத்தி, அதனுடைய இரங்கலை பத்தி ஏதோ 1-2 வார்த்தை பேசிட்டு அதுக்கான நினைவு மண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அரசியலாவே அடுத்து வர இடைத்தேர்தலுக்காக பேசினாங்க. அது அரசியல்வாதியா சரிதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் மேடையா பார்த்திருக்க தேவையில்லை. அவங்க அரசியல் மேடை கரூர் மக்களை சந்திக்கிற நிகழ்வா தான் பார்த்திருக்காங்க. ஏன்னா ஆறுதல்ன்றது அவங்க தனிப்பட்ட முறையிலே பேசிட்டாங்க அப்பவே அப்படின்ற கோணத்துல அவங்க பார்த்திருப்பாங்க. அது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது விஷயம், மற்றபடி எல்லா சேனல்லையும் அவர் என்ன பேசினாரு, எப்படி பேசினாருன்றத நீங்க பார்த்துருப்பீங்க. இது நம்மளுடைய கண்ணோட்டம்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு தேர்தல்ல ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்றதுல இப்போ மக்களோட என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மட்டும் இல்லாம, இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி அவங்ககிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்றவங்களை வச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்றாங்க. அவங்க போடுற ஒப்பந்தம்ன்றது அந்த எலெக்ஷன்ல, அந்த தேர்தல்ல வெற்றி தோல்வியை மட்டுமே வச்சு போடுறாங்க. அரசியல்ன்றது ஒரு தேர்தல்ல ஒரு குறை நாள்ல நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அரசியல்ன்றது நீண்ட கால மக்கள் நம்பிக்கையை பொறுத்தது அரசியல். அத இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு எலெக்ஷன் வெற்றி தோல்வின்றத வச்சு அரசியல் நிர்ணயிக்க முடியாது. இந்த எலெக்ஷன்ல நான் இதை செஞ்சா, இதை சொன்னா நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அதை சொல்லி ஜெயிச்சிடுறீங்க. அதை சரியா செஞ்சீங்கன்னா தான் அடுத்த எலெக்ஷன்ல நீங்க மக்களை
நேரடியா சந்திச்சு நீங்க அடுத்த வாட்டி எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க முடியும். இது தோத்த திமுகவுக்கும் ஜெயிச்ச டிவிகேவுக்கும் 2 பேருக்குமே போட முடியும். ஏன்னா நம்ம நிதி நிலைமை எப்படி இருக்குன்னுட்டு ஆராயாம நம்ம ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்ய முடியுமான்ற நம்பிக்கையே இல்லாம எதுவுமே தெரியாம நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு வெள்ளை அறிக்கை விட்டுட்டு என்ன கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நிதி நிலைமையே தெரியாம எதுக்கு தேர்தல் வாக்குறுதியை அள்ளி வீசணும்? அதை புரிஞ்சு. ஓகே மக்களே, இவ்வளவுதான் கரூர் சம்பவத்தை பத்தி நம்ம பேசுறது. மற்றபடி மற்ற சேனல்லாம் அதை அக்கு வேற ஆண் வேற பிரிச்சிருவாங்க. 2வது, இந்த கிருஷ்ணகிரி தென்பண்ணையாறு, நாங்க பூர்வீகம் அந்த தென்பண்ணையாறு ஆற்றுப்படுகையில் தான் எங்க ஊரும். அதனால அது அந்த ஆற்றுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு. இந்த விஷயம் எங்களுக்கு மேக்சிமம் வருஷத்துல 3/4 நாள் அதுல தண்ணி வராது. இது கிருஷ்ணகிரி, நாங்க திருவண்ணாமலை மாவட்டம். கிருஷ்ணகிரியில அங்க கர்நாடகாவில் தண்ணி திறந்து விட்டாங்கனாக்கா தண்ணி வரும். அதனால அவங்க ரொம்ப அதுல ரொம்ப இதா இருக்காங்க. இந்த சாய கழிவுகள்ன்றது, இந்த சாக்கடை நீர்ன்றது, இது கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனாக்கா, குறிப்பா சொல்ல போனாக்கா, பெங்களூரு ஒசூர்ல இருந்து அந்த தொழிற்சாலை அதிகமாகிறதால அங்க நிறைய வீடுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது வெறும் தென்பண்ணை ஆற்று மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ நாங்க இருக்கிற திருப்பூர்லயும் நொய்யல் ஆறுன்றது ஆறே இல்லை, அது சாக்கடையா தான் இருக்கு. வெறும் இது கர்நாடகாவிலிருந்து வர்றதால அது பெருசா பேசுறாங்க. இதே தமிழ்நாட்டிலேயே உருவாகி தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற எத்தனை ஆறு, எத்தனை ஓடை, எத்தனை காவாய நீங்க வெறும் நல்ல தண்ணிக்கு மட்டும் பயன்படுத்தினுக்கிறீங்க. இது அரசாங்கத்தோட தப்பு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு அந்த ஊராட்சி மன்றம், பஞ்சாயத்து, மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும். ஒரு குப்பையை எடுத்துட்டு போய் கொட்டுறீங்கனாக்கா அதுக்கான குப்பை தொட்டி, அதுக்கான எடுத்துட்டு போய் அதை டிஸ்போஸ் பண்றது, அதை பராமரிக்கிறது, அதுக்கான வழியில தான் போடணும். அதை எடுத்துட்டு போய் தண்ணி போற வாய்க்கால்ல போடுறதோ, அதை இவங்க எடுத்துட்டு போய் நேரடியா ஆற்றுப்படுகையில போட்டுறதோ, இது வெறும் கிருஷ்ணகிரி தென்பண்ணையாறு இதை மட்டும் பொறுத்தே இல்லை. ஏன் காவிரி ஆத்துலயே பாருங்க, நீங்க நார்மலா ஈரோடு பக்கம் போனீங்கன்னாக்கா, ரோடு மேல போனீங்கன்னாக்கா, அந்த அந்த ஆத்த ஒட்டி இருக்கிற வீடுங்கள்ல டிச்சு தண்ணி எதில் போகுது? ஆத்துலதான் போகுது. பெரும்பாலுமான தண்ணி போகும்போது அது பிரச்சனை இல்லை, குறைவான தண்ணி போகும்போது. 2வது, ஒரு மனித கழிவுகளை ஒரு சாக்கடை நீரை அதை ஓடுற நல்ல தண்ணி கூட சேர்த்துறது என்ன விதமான ஒரு அறிவியல் பூர்வமான நாகரிகமான விஷயமா? இத மக்கள் புரிஞ்சுக்கணும். இருக்கிற அரசு, இப்ப நமக்கு பக்கத்துல இருக்கிற கர்நாடக அரசும், ஏன்னா மொழி, நாடு, கண்டம், உலகம் அப்படின்னு பிரிச்சோம்னாக்கா அது பெருசா போயிட்டே தான் இருக்கும். எல்லாருமே சக மனித உயிரினம் தான், இதுல நம்ம மனித உயிரினம் மட்டும் இல்லை, வாயில்லா ஜீவனம் அந்த நீரை நம்பிதான் இருக்கு. அதை சுத்தமா நாம பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கும் அதை சுத்தமா பயன்படுத்த விடணும். இனி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு குப்பையை எடுத்துட்டு போய் ஒரு தண்ணி போற வாய்க்கால்லையோ ஒரு ஆத்துலையோ அதை கலக்காம கொட்டாம இருங்க. சாக்கடை நீர் அதை பராமரிக்கிறதுக்கான சரியான திட்டமிடலை இந்த அரசு மேற்கொள்ளணும். ஏன்னா தனி மனிதனால தடுக்க முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியும். அதுக்கு மேல அதை மேலாண்மை பண்றது இந்த கழிவு நீர் மேலாண்மை குழுவுலதான் இருக்குது. அதை 2 மாநில அரசும், எந்த மாநிலமான அரசும் சரி, அதை சரிப்படுத்தணும். அவ்வளவுதான் மக்களே. இந்த 2 விஷயத்த எனக்கு தெரிஞ்ச கோணத்துல எனக்கு மனசுல பட்டதை நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இது ஒரு பெரிய சேனல், ஒரு ஸ்டூடியோ வச்சு, எடிட்டிங் வச்சு, ஸ்கிரிப்ட் வச்சு, அந்த ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு பேசுற சேனல் கிடையாது. அன்னைக்கு நடக்கிற விஷயத்த நம்ம மனசுல படுறத அதை அப்படியே பயன்படுத்திருக்க. அதனால கொஞ்சம் லேக் இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்டோட பேசுறத ஒரு உணர்வு பூர்வமா இருக்காது. என் மனசுல படுறத நான் உங்களுக்கு சொல்றேன். இணைந்து பயணிப்போம். நான் நன்றி, வணக்கம்.